சேர மன்னர்கள் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் என்ன? ஆன்சர் பி வில்லம்பு. சோழ மன்னர்களின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் என்ன? ஆன்சர் சி புலி. பாண்டிய மன்னர்கள் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் என்ன? ஆன்சர் ஏ 2 மீன்கள். சேரர்களின் அடையாள மாலை எது? ஆன்சர் பி பனம்பூ மாலை. சோழர்களின் அடையாள மாலை எது? ஆன்சர் டி அத்திப்பூ மாலை. பாண்டியர்களின் அடையாள மாலை எது? ஆன்சர் டி வேப்பம்பூ மாலை. சேரர்களின் தலைநகரம் எது? ஆன்சர் பி வஞ்சி. சோழர்களின் தலைநகரம் எது? ஆன்சர் டி உறையூர். பிற்காலத்தில் தஞ்சாவூரை தலைநகராக மாற்றிக்கொண்டார்கள். பாண்டியர்களின் தலைநகரம் எது? ஆன்சர் சி மதுரை. கீழ்கண்டவற்றுள் சேர நாட்டின் துறைமுகம் எது? ஆன்சர் சி தொண்டி. முசிறியும் சேர நாட்டின் துறைமுகமாக விளங்கியது. கீழ்கண்டவற்றுள் சோழ நாட்டின் துறைமுகம் எது? ஆன்சர் ஏ பூம்புகார். இது காவேரி பூம்பட்டினம் எனவும் அழைக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் பாண்டிய நாட்டின் துறைமுகம் எது? ஆன்சர் பி கொர்க்கை. தொண்டியும் பாண்டிய நாட்டின் துறைமுகமாக விளங்கியது. சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? ஆன்சர் ஏ புகழூர் கல்வெட்டு. சோழர்களின் குடவோலை முறை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? ஆன்சர் டி உத்திரமேரூர் கல்வெட்டு. தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் சி சேரன் செங்குட்டுவன். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யார்? ஆன்சர் ஏ கரிகால சோழன். சேர அரசர்கள் குறித்து செய்தியை வழங்குவது எந்த நூல்? ஆன்சர் சி பதிற்றுப்பத்து. சோழ அரசர்கள் குறித்த செய்தியை வழங்குவது எந்த நூல்? ஆன்சர் பி பட்டினப்பாலை. சேரர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள்: ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை. சோழர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள்: சென்னி, செம்பியன், வளவன், கிள்ளி. பாண்டியர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள்: மாறன், வழுதி, செழியன், தென்னர். Thank you. Subscribe my channel for more useful videos.